வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அனுபாமா சொன்னது துரு விக்ரமதான். எல்லாம் பணம் திமிர், வெளுத்து விட்ட பிரபலம். இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அனுபாமா தமிழில் பைசன், டிராகன் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் விக்ரம் மகன் துருவுக்கும் காதல் என்ற பேச்சுக்கள் கிளம்பிய சூழலில் சமீபத்தில் அனுபாமா கொடுத்த ஒரு பேட்டி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பேட்டியில் தான் காதலித்த நபர் குறித்தும் அதிர்ச்சிகரமான தகவலை பகிர்ந்தாங்க. இந்த நிலையில் இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் செய்யார் பாலு ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோ எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அனுபாமா துரு விக்ரமுக்கும் பைசன் சமயத்திலிருந்தே காதல் என்று பேசப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில தான் சில வாரங்களுக்கு முன்பு சோகமான போஸ்ட் ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க அனுபாமா. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் மலையாள ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவங்க அந்த பேட்டியில் தன்னுடைய ரிலேஷன்ஷிப் குறித்து பேசிய அவங்க, நான் காதலித்த நபர் ஒரு நாள் கூட அந்நியனாகவும், ஒரு நாள் ரெமோவாகவும், ஒரு நாள் அம்பியாகவும் இருப்பார். காதலிக்க தொடங்கிய 3 மாதங்கள் நிச்சயார்த்தம் செய்ய சொன்னாங்க. நான் நிறுத்திவிட்டேன். என்னை மொத்தமாக அந்த நபர் கட்டுப்படுத்த பார்த்தாங்க. பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. அவரது அந்த பேட்டி அடுத்த பலருமே துரு விக்ரம் மீது போக்கஸை திருப்பினாங்க. அனுபாமா துருவுடைய பெயர் சொல்லாவிட்டாலும் அவர் குறிப்பிட்ட விக்ரமுடைய மகனைத்தான் என்பது பலருமே ஆணித்தரமான கருத்து. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து பிரபல பத்திரிகையாளர் செய்யார் பாலும் வீடியோ ஒன்றில் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த வீடியோவில் சினிமா பத்திரிகையாளராக பல வருடங்கள் இருக்கிறேன். பல நடிகையுடன் என்னிடம் சொன்ன விஷயத்தை நம்பிக்கையின் அடிப்படையில் வெளியே யாரிடம் நான் சொன்னது கிடையாது. அப்படி செய்வதுமே அறவும் கிடையாது. அனுபாமா பைசன் திரைப்படத்தின் மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்தது. தூத்துக்குடி பொண்ணாக மாறிவிட்டாங்க. அதற்கு காரணம் மாரி செல்வராஜ் தான். அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு காதல் மலர்ந்தது. ஏற்கனவே துரு விக்ரம் தான் காதலர் என்று சொன்னாங்க. தான் காதலித்த நபர் பெரிய சைக்கோவாக நடந்து கொள்ள தொடங்கிட்டார். நான் நடக்கக்கூடாது. அவரும் குடும்பமும் திட்டமிட்டு நிச்சயார்த்தம் செய்ய பார்த்தாங்க. இவர்கள் மட்டுமின்றி ஊரில் உள்ள எல்லா நடிகைகளுடன் நடிக்கலாம். வீட்டுக்கு மருமனாக ஒருவர் மட்டும் நடிக்கக்கூடாதான். ஏன் நடிகை என்று கேவலமா? அந்த பேட்டியில் அவங்க சொல்வது துரு விக்ரமை தான். இதெல்லாம் பணக்கார திமிரின் உச்சம்தான். பசங்களுக்கு அது இருக்கும். துருவினுடைய அப்பா போராடி இந்த இடத்துக்கு வந்தார். அதற்கு முக்கிய காரணம் பாலாதான். துருவை பாலாதான் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். பாலாவே ஒரு டார்ச்சர் பார்ட்டி தான். ஆனால் அவரை இவங்க டார்ச்சர் செய்திருக்காங்க என்றால் பார்த்துக்கலாம். எனக்கு மன அழுத்தம் அதிகமாகிவிட்டது அனுபாமா சொல்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை. அனுபாமா ஒரு தயாரிப்பாளரும் உறவினராக இருந்தாங்க. அவங்க யாராவது சீண்ட முடியுமா? நடுத்தர குடும்பம் தான் அவங்க. முட்டி மோதி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அனுபாமா. அவ்வளவு பிரச்சனைகளை அவங்க பார்த்துருப்பாங்க. நடிகை என்றால் எவ்வளவு கிள்ளுக்கிறையா? சினிமாவில் இருக்கும் வாரிசுகள் எல்லாம் கதையை கேட்பதில்லை. பத்திரிகையாளருடைய சந்திப்பு, ஒரு படம் ஹிட்டானால் பெரிய கொம்பு வந்து விடுகிறது. அனுபாவை கண்ட்ரோல் செய்ய முயற்சி பெரிய அயோக்கியத்தனம் என்று சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.